ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான 2 பெயிண்டிங் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே இருந்த பேப்பரை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பெயிண்டிங்காக கேன்வாஸ் போர்டு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, கார்ட்போர்ட் பீஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு அதில் நம்ம இந்த பெயிண்டிங்கை பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட போஸ்டர் கலரோ இல்லைனா ஃபேப்ரிக் பெயிண்ட்டோ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு காம்பஸில் பென்சில் மாட்டிட்டு அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அந்த சர்க்கிள்குள்ளே நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இந்த 2 பெயிண்டிங்கையுமே நம்ம செஞ்சுட்டு மெடிடேஷன் பண்ணுற இடத்துலையோ அல்லது பூஜை ரூம்லேயோ இல்லை ஸ்டடி ரூம்லேயோ வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஃபஸ்ட்டு யிங் யாங் சிம்பிள் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது ஓரத்தில் ஒரு 8 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரே கலராக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் தனித்தனியாக கலர்ஸ் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். 8 சக்கரா 7 சக்கராலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் நான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிருந்தோம்ல, அதில் கோல்டன் கலர் அவுட்லைனர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். லிப்பன் ஆர்ட் செய்யும்போது க்ளே நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை த்ரெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுவோம்ல, அது மாதிரி கூட நம்ம இந்த அவுட்லைனுக்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை திக்கான பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனுக்கு பதிலாக நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ளூ கன் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனா 3D அவுட்லைனர்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. கோல்டன் கலர், சில்வர் கலர் அல்லது பிளாக், ஒயிட், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன். அதுலேயுமே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளக்க ஓம்னு நான் எழுதிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சிம்பிள் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி இதை நான் வரைஞ்சதுக்கப்புறமா இதுலேயுமே கோல்டன் கலரில் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி நான் லைன் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் க்ளூவும் தேவையான அளவுக்கு வாட்டரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கோனில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3D அவுட்லைனர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி கூட கோன் ரெடி பண்ணி இதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, இது நல்லா ட்ரை ஆகணும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக யிங் யாங் சிம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் ஃப்ளவர் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதனால நான் ஸ்கை ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனுக்கு கலர் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷனுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதில் மிரர் ஸ்டிக் பண்ண போகிறேங்க. அதனால் நான் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மிரர் நீங்கள் ஸ்டிக் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ளூ கலர் போர்ஷன் இருக்குல்ல, அதுலேயே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளே எல்லோ கலர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த எல்லோ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்ல, அதில் ஒரு குட்டியாக சர்க்கிள் மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ப்ளூ கலரில் நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல, அதை சுற்றியுமே டார்க் ப்ளூ கலரில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷனுக்கு எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதை சுற்றியும் டார்க் எல்லோ கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போது இந்த ஒவ்வொரு பெட்டலுக்குமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் இருக்கும்ல, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்குமே நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் மட்டுமே வேணும் இல்லை டபுள் கலர் வேணும்னா அப்படி கூட நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் மாதிரியெல்லாம் வேண்டாம், எனக்கு யிங் யாங் சிம்பிள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டுமே இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு நம்ம வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல, அதில் பேக்ரவுண்டுக்காக நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 2 மிரர்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அந்த மிரரை சுற்றி ப்ளூ கலரில் டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு மிரர் ஒட்டியிருக்கோம்ல, அதில் எல்லோ கலரில் டாட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது 2வது கேன்வாஸ் போர்டு எடுத்துகிட்டு ஓம்னு நம்ம கோல்டன் கலரில் அவுட்லைன் கொடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு உள்ளே ரெட் கலரில் கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து கோல்டன் கலரில் அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, அதை சுற்றியும் எல்லோ கலரில் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் எடுத்து நான் கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படி கலர் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதுக்கு கலர் பண்ணிக்கலாம். அதோட இந்த பெயிண்டிங்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இதுக்கு இந்த கேன்வாஸ் போர்டை சுற்றியுமே ஒரு செல்லோ டேப் நீட்டாக ஒட்டிட்டு அல்லது ரெசின்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப் எடுத்து ஓரங்களில் ஃபுல்லாகவே ஒட்டிட்டு இதில் எபாக்சி ரெசின் அல்லது யூவி ரெசின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ஷைனிங்காக சூப்பராக இருக்கும்.
ஆனால் இன்றைக்கி வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போது இதுக்குமே வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் ஓம் டிராயிங்கை சுற்றியும் நான் மிரர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த பெயிண்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மண்டலா ஆர்ட் செய்யக்கூடிய டூல்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மண்டலா ஆர்ட் செய்யக்கூடிய டூல்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக டூத் பிக், சேஃப்டி பின், அப்புறம் ஹேர் பின் இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். பெரிய டாட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் க்ளூ ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த க்ளூ ஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும். இல்லை பெரிய சைஸில் மார்க்கர், ஸ்கெட்ச் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டாட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான பெயிண்டிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுங்க. அதனால வந்துட்டு டைம்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.